இன்னைக்கு பிக்சர் ஸ்பீக்ஸில் ஒரு பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட பிக்சர் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேருந்து நாம் கற்றுக்கிற பாடம் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பிக்சர் ஸ்பீக்ஸ் அதில் இப்போ நீங்கள் இப்போ ஒரு படம் பார்த்தீங்க இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்டு. அண்ட் ஒரே ஒரு டைலாக் சொன்னாலே அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள். அவரை பற்றி முதல்ல என்னன்னு சொல்கிறேன், அந்த டைலாக் என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன் நான். அவருக்கு வந்து ஆக்சுவலாக படிக்கும் பொழுது இங்கிலீஷ் சப்ஜெக்டை பார்த்தாலே ஒரு பயம். அந்த ஒரு 9th 10th படிக்கும்போது தான் இங்கிலீஷில் ஃபெயில் ஆவார். அவங்க அம்மா வந்து என்னடா இது எவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் இதில் ஃபெயில் ஆகிற அப்படின்னு கேட்பாங்க. 13 வயசில் அவருக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால படிப்பும் ஏறலை. ஸோ வீட்லேயும் ரொம்ப ஏழ்மை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பல நாட்களாக சாப்பிட முடியாமல் பசியிலையும் கவலையிலையும் வேலை தேடி தேடி அழுத்து போகிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பசியில் ரொம்ப மயக்கமாக இருக்குது, அப்படியே கண்ணெல்லாம் சொருகி போகிறது. அங்கே ஒரு நாடக கொட்டை ஒன்று, அதுங்கிட்ட போய் மயக்கமாக உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய பணக்காரர் வராரு. அவர் ஒரு தன்னோட குதிரையில், அந்த காலத்துலலாம் குதிரையில் தானே வருவாங்க எல்லாரும். ஸோ ஒரு குதிரையில் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இந்த நாடகம் பார்க்க போகிறேன், இந்த நாடகம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நீ இந்த குதிரையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு பைசா தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, ஒரு குதிரையை பார்த்துக்கிறதுக்காக காசு தராரு, இதில் நம்ம பசியை போத்துக்கலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து நாடகம் முடிஞ்சு அந்த இவர் வராரு. வந்து பார்த்த உடனே ரொம்ப தெம்பாக எழுந்துக்கிறான். ஆஹா, இன்றைக்கி ஒரு நமக்கு காசு கிடைக்க போகுது அப்படின்னா. அந்த நாடகம் முடிஞ்சு அந்த பணக்காரர் அந்த குதிரையை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நம்ம குதிரை தானே இதுன்னு. ஏன்னா அதை அழகாக சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் அவர் விட்டுட்டு போன நேரத்தில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கொஞ்சம் அதிகமாக பணம் தராரு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லைங்க நீங்கள் இந்த பணம் தான் சொன்னீங்க தரேன்னு. இல்லைப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டெய்லி அந்த நாடகம் பார்க்க வராரு, பணம் தராரு. இதே மாதிரி அங்கே மற்றவங்க பார்க்குறவங்கள என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களும் தன்னோட இதை குதிரையை விட ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பணம் சேர ஆரம்பிக்குது. இந்த பணம் வந்து உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது, தன்னோட உழைப்பு வந்து இவ்வளோ பணத்தை தருது அப்படின்னு சொன்னோடனே தானும் நாடகம் பார்க்குறான். பின்னாடி இவ்வளோ நாடகம் பார்த்து 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 தானும் நாடகங்கள் எழுத ஆரம்பிக்கிறான். பெரிய இலக்கிய மேதையாராம் அந்த சிறுவன் தான், யாரும் கிடையாது, இலக்கிய மாமேதை. இன்னைக்கு அவருடைய இங்கிலீஷ் நாவல்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு டிகிரியே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஷேக்ஸ்பியர் தான். ஸோ அவருடைய யூடியூப் ப்ரூட்டஸ் அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே நம்ம அவரை கண்டுபிடிக்க முடியும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம், நம்ம நல்ல நேரம் வரட்டும்னு காத்துக்காம நம்மளுடைய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஷேக்ஸ்பியரோட வாழ்க்கை உதாரணம். அதே மாதிரி எனக்கு இது வராது அப்படின்னு சொல்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம திறமையையும் நம்மளுடைய உழைப்பையும் போட்டு அதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண நினச்சோன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் ஷேக்ஸ்பியரோட வாழ்க்கை. நன்றி.